நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு தெரியும் உங்களுக்கு முன்பாக கோணலானவைகள் இருக்கின்றது என்று சொல்லி அதை நான் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகின்ற தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்திலே நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளை நான் நேராக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரியத்திலே கரடுமுரடான பாதையிலே நீங்கள் சென்று கொண்டு இருப்பீர்களே ஆனால் அது வாழ்க்கை பயணமாக இருக்கலாம், சரீர பயணமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வியாபாரத்தின் பயணமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அனுதின வாழ்க்கையின் ஒரு ஓட்டமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, அங்கே உறவுகள் முன்னாடி கூட கோணலானவைகளை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக சென்று நேராக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் முன்பாக செல்லுகின்ற தேவன். சில நேரங்களில் ஆண்டவர் பின்பாக மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் எப்படி வழி நடத்தினதோ அப்படி வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயத்தை கொடுக்கின்றார். நீங்கள் ஒரு காரியத்தை மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அதில் நிறைய தடைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் போகிறார், நேராக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒரு பர்டிகுலர் ஒரு கம்பெனியில் பார்ட்னர்ஸ் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அது திடீரென்று கரடு முரடான பாதைகளில் அவங்க செல்ல வேண்டியதாக ஆகிவிட்டது. பிஸ்னஸ் சரியாக வரலை. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் அந்த 3 கம்பெனி டைரக்டர்ஸில் ஒரு இன்வெஸ்டர் மாத்திரம் தேவனை பிடித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் மற்ற 2 பேர் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எல்லா காரியத்தையும் விற்று அவங்களுக்கு வேண்டியதையெல்லாம் சேர்த்து கொண்டு போய்விட்டார்கள். போன பிறகு இவர் ஜெபித்து 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 ஆண்டவர் முன்பாக சென்று அந்த கம்பெனியை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணக்கூடிய பலனை கொடுத்தாராம். பெரியமானவர்களே, அப்படி இன்றைக்கு நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், உறவுகளிலே கோணலானவைகள் இருக்குமே ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அதை நேராக்கி தருவேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு தெரியும் உங்களுக்கு முன்பாக கோணலானவைகள் இருக்கின்றது என்று சொல்லி அதை நான் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகின்ற தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு முன்பாக நீங்கள் செல்லுகிறபடினாலே நாங்கள் தைரியத்தோடு ஜீவிக்கிறோம். கோணலானவைகளை நேராக்குகின்ற தேவன், செங்கடலை பிரிக்கின்ற தேவன் நீர் அல்லவோ. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.